Good morning students. Today teaching for class 9th science. Today about the topic electric field. About the topic electric field. Electric field அப்படினா நம்ம தமிழ்ல மின் புலம் அப்ப நம்ம சொல்லுவோம். தமிழ்ல மின் புலம் அப்ப நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் இத பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படினா நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா மின் ஊட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? மின் ஊட்டம்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆல்ரெடி இது ரெண்டையுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டுடே கிளாஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ரீஜன் இன் விச் எ சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். த ரீஜன் இன் விச் எ சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்ம்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது, நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு மின்னோட்டம் இருக்குது அப்படின்னா நேச்சுரலாகவே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகிறப்ப அது தன்னை சுற்றி ஒரு ஃபோர்ஸை உருவாக்கும். அதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குனாவே அந்த சார்ஜை சுற்றி, அதாவது அந்த சரௌண்டிங் பிளேஸில் ஒரு ஃபோர்ஸ், அட்ராக்ஷன் ஃபோர்ஸு ஃபார்ம் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கலாம் அல்லது ரிபல்சிவாக இருக்கலாம், அதாவது ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம் அல்லது விலக்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம். நேச்சுரலாக ஒரு சார்ஜுக்கு அதை சரௌண்டிங் பிளேஸில் என்ன இருக்கும்? ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதை சுற்றி ஒரு விசை இருக்கும். அந்த விசை விலக்கு விசையாக இருக்கலாம் அல்லது ஈர்க்கும் விசையாக இருக்கலாம். அந்த ரெண்டு விசை ஏதாச்சும் இருக்கும். அந்த நம்ம ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அரவுண்ட் த சார்ஜ். அப்போ அந்த சார்ஜை சுற்றி, அதாவது அந்த சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதோட சரௌண்டிங் பிளேஸில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கலாம் அல்லது ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், அதாவது ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கலாம் அல்லது விலக்கக்கூடிய தன்மை இருக்கலாம். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கு லெட்டர் நம்ம சிம்பிள்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் இ. அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸே நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம லெட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம்? கேபிட்டல் இ யூஸ் பண்ணுறோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. த ஆஃப்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேபிட்டல் இ இஸ் ரீப்ரசன்டட் பை லைன்ஸ் அண்ட் ஏரோஹெட் இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நேச்சுரலாக அதுக்கு என்ன இருக்குது? ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கலாம் அல்லது ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து லைனாக இருக்கும், அதாவது ஒரு லைன்ஸ் மெத்தடில் இருக்கும். அதாவது அந்த விசைங்கிறது ஒரு கோடு வடிவத்தில் இருக்கும். அதாவது ஒரு ஏரோ மார்க்காக நம்ம கொடுக்கலாம், அதாவது அம்புக்குறி வடிவத்தில் கொடுக்கலாம். அதாவது ஏரோஹெட் அப்படின்னா அம்புக்குறி வடிவத்தில் கொடுக்கலாம். அல்லது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லைனாக இருக்கலாம். இங்கே அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோஹெட் அப்படின்னா ஒரு அம்புக்குறி வடிவத்தில் கொடுக்கலாம். அல்லது இன்னொன்று என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது ஒரு இண்டிகேட் பண்ணும், டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும். அதாவது ரைட் சைடு இண்டிகேட் பண்ணலாம் அல்லது லெஃப்ட் சைடு அல்லது டாப்பு அல்லது பாட்டம், அது மாதிரி ஏதோ ஒரு சைடு டைரக்ஷனில் என்ன பண்ணும்? இண்டிகேட் பண்ணும். அதை இண்டிகேட்டிங் டைரக்ஷன் அப்படின்னு ஏதோ ஒரு திசையை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு பார்த்தாச்சு, அதில் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கலாம், அதாவது விலக்கு விசை இருக்கலாம் அல்லது ஈர்க்கும் விசை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன இருக்குது? லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸ் நம்ம எந்த மெத்தடில் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஏரோ மார்க்கு, அதாவது ஏரோ ஹெட் மெத்தடில் அம்புக்குறி வடிவத்தில் நம்ம அதை ஃபில் பண்ணுவோம். அந்த லைன் வந்து ஒன்று டைரக்ஷன் காட்டும், அதாவது லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு அல்லது டாப் அல்லது பாட்டம், அதாவது டைரக்ஷன் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் என்ன சொன்னால் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. த நெக்ஸ்ட்டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் கண்டிப்பாக என்ன இருக்குது? திசை இருக்கக்கூடிய மின்புலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜுக்கு திசை இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அப்போ அந்த டைரக்ஷன் சைடில் தான் என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன இருக்குது? ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப் த ஃபோர்ஸ் தட் வுட் ஆக்ட் ஆன் எ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். இதில் நேர் மின்னூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இங்கே எக்ஸாம்பிள்ஸை நமக்கு என்ன சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கணும், நேர் மின்னூட்டம் எடுத்துக்கணும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா நேர் மின்னூட்டம், மிக சிறிய ஒரு நேர் மின்னூட்டத்தை எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஸ்மால், அதாவது அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா அது பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்?
ஒரு டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நேச்சுரலாகவே இதுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், டைரக்ஷன் காட்டக்கூடிய அந்த கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore the lines representing the electric field are called electric lines of force. The electric field are called electric lines of force. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு எக்ஸாம்பிள்ஸு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சொன்னாங்க. நேச்சுரலாகவே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு நேச்சுரலாகவே இதுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த சரௌண்டிங் பிளேஸை சுற்றி என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ அந்த ஃபீல்டை வந்து நம்ம லைனாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஃபீல்டை வந்து லைன்ஸாக, அதாவது ஒரு கோடு வடிவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது என்ன காட்டும், அப்போ அந்த லைன்ஸாக இருக்கிறனால அதுக்கு டைரக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக. அது இல்லாமல் அந்த லைன்ஸு என்ன பண்ணும், இண்டிகேட் பண்ணும். எதை இண்டிகேட் பண்ணும், டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டாவே ஃபீல்டுக்கும் டைரெக்ஷன் இருக்கும், அந்த லைன்ஸ்க்கு என்ன இருக்கும், ஒரு டைரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லணும், லைன்ஸு, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது மின் விசை கோடுகள் அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு. எலக்ட்ரிக்னு இருந்தாவே லைன்ஸ் இருக்குது, லைன்ஸ் இருந்தால் என்ன இருக்கும், ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வாட் இஸ் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா வாட் இஸ் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா, த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் ஆர் கர்வ்டு பாத் அலாங் வித் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டென்ஸ் டு மூவ் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை தான் நம்ம எழுதணும். இந்த 2 லைன்ஸ் எதுனா 2 மார்க்கு. மேக்ஸிமம் 2 மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. மின்புலம் வரையறு அப்படின்னு கேட்டாங்கன்னா, த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் ஆர் கர்வ்டு பாத் அலாங் விச் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டென்ஸ் டு மூவ் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிக சிறிய ஒரு நேர் மின்னூட்டத்தை எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், மின்புலம் இருக்கும். அந்த மின்புலம் வந்து நம்ம கோடுகளாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோடு வந்து நேர்கோடுகளாக இருக்கலாம், அல்லது வளைகோடுகளாக இருக்கலாம், அல்லது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளைகோடுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு பாதையில் செல்லக்கூடியதாக இருக்கலாம். அப்போ அந்த நேர் மின்னோட்டத்துக்கு என்ன இருக்குது, மின்விசை, அந்த மின்புலம் இருக்குது, மின்விசை. அதுக்கு மின்புலத்தை என்ன பண்ணுறோம், மின் விசை கோடுகளாக மாற்றுறோம். அந்த கோடுகள் வளைந்து இருக்கலாம், அல்லது நேர்கோடுகளாக இருக்கலாம், அல்லது வெளிநோக்கி இருக்கலாம். அந்த மெத்தடில் சொல்கிறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின்புலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அதை 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இதை தான் நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸு. அதாவது நேச்சுரலாகவே ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது நேச்சுரலாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், ஒரு லைன் வடிவத்தில், அதாவது ஒரு கோடு வடிவத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அதான் சொல்கிறாங்க இமேஜினரி ஆஃப் லைன்ஸ். அது வந்து ஒரிஜினல் லைன்ஸ் இல்லை. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ஒரு லைன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா, இமேஜினரி பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் லைன்ஸு, மின்விசை கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸு. த ஸ்ட்ரென்த் ஆஃப் an electric field is represented by have close the field lines are to one another. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய லைனை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைனாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை என்ன பண்ணி இமேஜினரி பண்ணி வரைஞ்சிருக்கோம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் an எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் a எலக்ட்ரிக் ஃபீல்டு is represented by how close the field lines are to one another. அதாவது ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்னொரு அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை டச் பண்ணுது, எஃபெக்ட் ஆகுது. அதாவது ஏதோ ஒரு எஃபெக்ட் காட்டுது. ஒரு சார்ஜிலிருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்னொரு சார்ஜை வந்து எஃபெக்ட் காட்டுது. இந்த மாதிரி மெத்தடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த போய் டச் பண்ணாவோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் an isolated பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்னவோ சொல்லிட்டாங்க, பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம புரியுறதுக்கோசரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேர் மின்னூட்டத்தை சொல்கிறாங்க. ஃபார் an isolated பாசிட்டிவ் சார்ஜ் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர்
ரேடியலி அவுட்வேர்ட்ஸு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸு, அதாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேர்ட்ஸு. மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னாவே அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னா அவுட் சைடு நோக்கி, வெளிநோக்கி இருக்கும். அன்புக்குறிகள் அனைத்தும் எதை நோக்கி இருக்கும்? வெளிநோக்கி இருக்கும். அதுதான் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஃபார் என் ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் தே ஆர் ரேடியலி இன்வெர்ட்ஸ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா அப்படி எப்படி இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், அதாவது இன்வெர்ட்ஸ், உள்நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நம்ம ரொம்ப 2 விஷயத்தை, அதாவது 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 முக்கியமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நேர் மின்னோட்டம் அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? வெளிநோக்கி இருக்கும், அவுட் சைடு. அதே நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எதிர் மின்னோட்டம் அப்படின்னா அதோட ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எதை நோக்கி இருக்கும்? இன்வெர்ட்ஸ், உள்நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பிக்சரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எதை நோக்கி இருக்கும்? அவுட் சைடு நோக்கி இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னு எப்படி எதை நோக்கி இருக்கும்? அவுட் சைடு, வெளிநோக்கி இருக்கும். அதை பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலரில். நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குது? அதோட ஃபோர்ஸில் எதை நோக்கி இருக்குது? உள்நோக்கி, இன்வெர்ட்ஸ், உள்நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் 2 சார்ஜ் சேர்த்து கொடுத்துருக்காங்க கம்பைன் பண்ணி ஒரு பிக்சர். அது பாசிட்டிவ் சார்ஜ்னா அவுட் சைடு நோக்கியும், நெகட்டிவ் சார்ஜ்னு எதை இருக்கும்? இன்வெர்ட்ஸ், உள்நோக்கி இருக்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த 3 டயக்ராம் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் சார்ஜ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், எதிர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதிர் மின்னூட்டத்துக்கு எப்பயுமே அம்புக்குறி, அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் எதை நோக்கி இருக்கும்? இன்வெர்ட்ஸ் நோக்கி தான் இருக்கும். அதை பிக்சர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலருனால இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்ம 4th டயக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் சார்ஜ். ஆனால் இந்த டயக்ராமில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம் வந்து நமக்கு பிரிண்ட்லேயும் மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த டயக்ராமில் எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த டயக்ராமில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இன்வெர்ட்ஸு, அதாவது அவுட்வேர்ட்ஸ் நோக்கி இருக்க வேண்டியது எப்படி இருக்குன்னா இன்வெர்ட்ஸ் சைடில் இருக்குது. இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜுன்னு இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே எது இருக்கும்? அவுட் சைடு நோக்கி இருக்கணும். வேணா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெர்ட்ஸ் நோக்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ராங் டயக்ராம், அதாவது தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டானது எதை நோக்கி இருக்கும்? எதை நோக்கி பாஸ் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து எதுக்கு போகும்? நெகட்டிவ்லேருந்து போகக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது இந்த டயக்ராம் மூலியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து தான் ஃபோர்ஸ் எதை நோக்கி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அதாவது எதை நோக்கி போகுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு. இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது நம்ம எப்பயுமே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணணும், அதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நேர் மின்னூட்டத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர் மின்னூட்டத்தை வச்சு மெஷர் பண்ணுறோம். த பிளேஸ் அட் தட் பாயிண்ட். அப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் தான் பாயிண்ட்டை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பாசிட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் த நெகட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணுறப்ப என்ன யூனிட்ஸ், அதாவது என்ன எலக்ட்ரிக் சார்ஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி அதோட ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜை நோக்கி பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகிறப்ப அதை வந்து எஃபெக்ட் பண்ணும். அந்த பிளேஸ் வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? நெகட்டிவ் சார்ஜ் வச்சு சொல்லியிருக்காங்க. த ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு நெகட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எ எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படியே ஆப்போசிட்டை எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது? அதாவது இப்போ நம்ம சொன்ன பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோமோ இந்த கண்டிஷன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது எது? நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு இந்த 2 சார்ஜ் வச்சு சொன்னாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ அந்த ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது? நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் என்ன டாபிக்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு நம்ம லெட்டர் என்ன யூஸ் பண்ணோம்? கேபிட்டல் இ யூஸ் பண்ணுறோம்.
ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், அதுக்கு தமிழில் மின் ஓட்டம்னு சொல்லுவோம். அதுக்கு லெட்டர் என்ன சொல்லுவோம், கேபிட்டல் இ. அந்த எலக்ட்ரிக் சார்ஜை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபீல்டை வந்து நம்ம ஒரு லைனாக, அதாவது ஒரு கோடு மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் எலக்ட்ரிக் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 3 மெத்தடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்பயுமே அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் அப்படின்னு நம்ம கற்பனையை சொன்ன, அந்த இமேஜினரி பண்ணி சொன்ன அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எப்பயுமே ஒன்று வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், அல்லது கர்வ்டு பாத்தாக இருக்கலாம், அல்லது பாத் வேவாக இருக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதாவது நேர் மின்னோட்டம் இருக்குது, எதிர் மின்னோட்டம் இருக்குது. எப்பயுமே நேர் மின்னோட்டம், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எப்பயுமே அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அவுட் சைடு நோக்கி இருக்கும், அவுட் சைடு வெளிநோக்கி இருக்கும். அதே நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபோர்ஸ் எதை நோக்கி இருக்கும், இன்வெர்ட்ஸ், இன்சைடு நோக்கி இருக்கும், அதாவது உள்நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 டயக்ராம் கம்பைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பிக்சர் வந்து என்ன இருக்குது, ராங்காக இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் எப்பயுமே என்ன இருக்கும், அவுட் சைடு நோக்கி இருக்கணும், ஏறாமல் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்சைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தவறான டயக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து எப்பவுமே ஒரு 2 சார்ஜ் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜோட ஃபோர்ஸ் வந்து எதை நோக்கி போகும், நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி போகும். அப்படி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது, நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.